ஓம் சாந்தி 5/6/2026. இன்றைய வானியில் ஸ்லோகனை பற்றிய சிந்தனை. சிறிய விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள், சூழ்நிலையை சக்திசாலியாக ஆக்குங்கள். இன்றைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்வரான்மெண்ட் டே. இன்றைக்கு முழு உலகமும் 5 தத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய இயற்கை மாசடைந்த நிலையில் இருக்கிறது. அதை சரி செய்வதற்காக அரசு மற்றும் சமூக பணியாளர்கள் அனைவரும் மரக்கன்றுகளை நடுவது, சுற்றுப்புற சூழ்நிலையை சுத்தமாக வைப்பதற்காக கிளீன் இண்டியா, கிரீன் இண்டியா என்று பலவிதமான திட்டங்களை உருவாக்குகிறார்கள். அதனால் மட்டுமே உலகத்தின் சூழ்நிலை மாறிவிடுமா என்றால் நிச்சயமாக மாற முடியாது. வைப்ரேஷன், அதிர்வலைகள் மாற வேண்டும். அந்த அமைதி நிறைந்த, சுகம் நிறைந்த வைப்ரேஷன் அதிர்வலைகளை எப்படி உருவாக்குவது? நல்லதின் கெட்டதின் அதிர்வலைகள் எதனால் உருவாக்கப்படுகிறது? நமது சங்கல்பங்கள், அதாவது மனதின் எண்ணங்கள் மூலமாக உருவாக்கப்படுகிறது. நமது மனதில் சதா தனக்காக, பிறருக்காக நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறோம் என்றால் நமது மனோநிலையையும் சந்தோஷமாக, அமைதியாக வைத்துக்கொள்ள முடியும். நாம் இருக்கும் சூழ்நிலையையும் அமைதி நிறைந்ததாக, சுகம் நிறைந்ததாக உருவாக்க முடியும். அதே சமயத்தில் எனது மனோநிலை சதா கோபமுடையதாக, வெறுப்புடையதாக, பொறாமை நிறைந்ததாக இருக்கும்போது நான் அசாந்தி துக்கத்தில் இருப்பதோடு நான் இருக்கும் சூழ்நிலையையும் கெடுத்து கொண்டிருக்கிறேன். இதற்காக எனது மனோநிலையை நான் பாசிட்டிவ் சேஞ்ச் செய்ய வேண்டும். அந்த கலையை தான் ராஜயோகம் கற்றுக் கொடுக்கிறது. பாபாவும் கூறுகிறார், உலகத்தில் சமூக சேவை செய்பவர்கள் நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் உலகத்தின் சூழ்நிலையை மாற்றம் செய்யக்கூடிய, ஆன்மீக சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் நீங்கள் மட்டும்தான் இருக்கிறீர்கள். உங்களால் மட்டும்தான் அது முடியும் என்று கூறுகிறார். இந்த உலகத்தின் சூழ்நிலையை மனித ஆத்மாக்கள் மட்டுமல்ல, முழு இயற்கையையும் தூய்மையாக ஆக்குவதற்காக தான் இப்போது பாபாவே வந்திருக்கிறார். மேலும் அவருடைய காரியத்தில் குழந்தைகள் நம்மையும் உதவியாளர்களாக ஆக்கியிருக்கிறார். ஆதலால் நமக்கான பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பாகும். நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்போது நமக்கான பொறுப்பை புரிந்து கொள்கிறோம், அப்போது நாம் விஷயங்களை பார்க்க மாட்டோம், அதை பெரிதுபடுத்தவும் மாட்டோம். உண்மையான சேவாதாரிகள் என்றாலே அவர்கள் மலையை கடுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்கள் சேவையில் சம்பந்தம் தொடர்பில் வரக்கூடியவர்களிடம் சமஸ்காரத்தின் சந்திப்பு செய்பவர்களாக இருப்பார்கள். எவ்வளவுதான் மோதல் செய்யும் சமஸ்காரங்கள் உடையவர்களாக இருந்த போதிலும் அவர்களிடம் ராசியாக இருப்பார்கள். காரணம், அவர்கள் கர்மத்தின் இரகசியத்தை புரிந்திருப்பதால். ஞானம் நிறைந்த நிலையின் மூலமாக, சகிப்புத்தன்மையின் சக்தி மூலமாக, எதிர்நோக்கும் சக்தியின் மூலமாக அந்த சூழ்நிலையை கடந்து செல்வார்கள். அவர்கள் குறையுடைய ஆத்மாவை வெறுக்க மாட்டார்கள். அந்த ஆத்மாவிடம் உள்ள குறையை, பலகீனங்களை, மாயாவை வெறுப்பார்கள். ஆதலால் தனது சக்திசாலியான விருத்தி மூலமாக, சுபபாவனையின் சக்தி மூலமாக பலகீனமான ஆத்மாக்களை மாற்றுவார்கள். இவர்களது சக்திசாலியான விருத்தி மூலமாக மோதல் செய்யும் ஆத்மா உதவி செய்யக்கூடியவராக மாறிவிடுவார். பிறரிடம் உள்ள குறைகள், பலகீனங்களை நாம் சகித்து கொள்வதன் மூலமாகவே சாதனையாளர் ஆக முடியும். ஒருவேளை பிறர் மீது என்னதான் தவறு இருந்த போதிலும் நான் அதை பிறரிடம் விமர்சனம் செய்கிறேன் என்றால் இதனால் சூழ்நிலைதான் கெட்டுப்போகும். மேலும் சூழ்நிலையை கெடுத்த பாவத்திற்கு நான் ஆளாகிறேன். இதற்கு தண்டனையும் பல மடங்காகும். நல்ல சூழ்நிலையை உருவாக்குவதற்கு நிமித்தமாக இருக்கக்கூடிய நான் சூழ்நிலையை கெடுப்பதற்கு நிமித்தமாகி விடுகிறேன். இது டிசர்வீஸ் தானே தவிர சர்வீஸ் கிடையாது என்று பாபா கூறுகிறார். யார் விஷயங்களை பிடித்து கொள்கிறார்கள் அவர்கள் பாபாவை பிடிக்க முடியாது. எங்கு விஷயங்கள் இருக்கிறதோ அங்கு பாபா இருக்க மாட்டார். எங்கு பாபா இருக்கிறாரோ அங்கு விஷயங்கள் இருக்காது. நாம் மம்மாவை பற்றி கேட்டிருக்கிறோம். மம்மா ஒருபோதும் யாரை பற்றியும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடமும் கூறியதே கிடையாது. தனக்கு அபகாரம் செய்தவர்களுக்கும் தனது சுபபாவனையின் சக்தியின் மூலமாக உபகாரம், நன்மைதான் செய்தார்களே தவிர அதை பிரம்மா பாபாவிடம் கூட கூறியது இல்லை என்று கூறுவார்கள். தடைகளை கடந்தால்தான் நம்மை தடைகளற்றவர்கள் என்று கூற முடியும். அப்படி மம்மா கரைத்து கொள்ளும் சக்தியின் மூலமாக, சுபபாவனையின் சக்தியின் மூலமாக குறையுடைய மனிதர்களையும் மாற்றினார்கள். உலகத்தின் சூழ்நிலையையும் மாற்றினார்கள். விஷயங்கள் வரும் போகும், அது மாறக்கூடியது. ஆனால் நமது ஸ்திதி, அதாவது மனோநிலை மாறக்கூடாது. அதை சதா ஏக்ரஸ், ஒரே ரசனையுடையதாக, ஆடாத அசையாததாக ஆக்க வேண்டும். ஏக்ரஸ் ஸ்திதி மூலமாகவே ஏகாக்கிரதா, அதாவது ஒருமுகப்பட்ட நிலையில்
சதா ஏக்நாமி எக்கானமியாக இருக்க முடியும். ஏக்நாமி என்றால் ஒருவரது நினைவில், எக்கானமி என்றால் சிக்கனமாக, சிக்கனம் என்றால் கஜானாக்களை பயன்படுத்துவதிலும் விஸ்தாரமான சம்பந்தங்களை நீக்கி ஒரு பாபாவிடத்தில் சர்வ சம்பந்தங்களை வைக்கக்கூடியவர்களாக ஆகுவது. அவர்களே திலாராம் பாபாவின் உள்ளத்திற்கு பிடித்த உள்ள சிம்மாசனதாரியாக உலகத்துக்கு பிடித்தமானவர்களாகவும் ஆகிறார்கள். ஆதலால் விஷயங்களை விடுத்து தனது சக்திசாலியான விருத்தி மூலமாக, அதாவது சக்திசாலியான உள்ளுணர்வின் மூலமாக உலகத்தை மாற்றும் உலக சேவாதாரி ஆகுவோம். நல்லது. ஓம் சாந்தி.